அன்னைக்கு ஒரு பிரைடல் மெஹந்தி புக் ஆயிருந்துச்சு. அதுக்கு தான் தேனி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ மொத நாள் சென்னை போயிட்டு வந்து செம்ம டயர்டு. வீட்ல கூட வேண்டான்னு சொன்னாங்க. பட் நான் எந்த சான்ஸயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நெறைய லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்ளோ டயர்டா இருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா போய் போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் போயிருந்தேன். என்னடா திடீர்னு ஏதோ ஒரு ஸ்கூல்ல காட்டுற அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்கூல்ல தாங்க நான் படிச்சேன். ஸோ இங்க தான் நெறைய மெமரீஸ் இருக்கு. ஸோ இந்த டென்ஷன்ல இந்த மாரி ஒரு மெமரீஸ நெனச்சு பார்த்துட்டே போகும்போது ஒரு மாரி ஹேப்பியா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தென் தேனி ரீச் ஆனதுமே பிரைடே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பிரைட் வீட்டையும் ரீச் பண்ணிட்டோம். போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து நெறைய பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு இதுவுமே வேரியேஷன் பண்ணி பண்ணியிருந்தோம். ஸோ 2 ஹேண்டுக்குமே ஃப்ரண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இத ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3:30, 3:40 ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் ஆரம்பிச்சேன். ஸோ 5 1/2 ஹார்ஸ் கிட்டக்க இழுத்துருச்சு. பிகாஸ் அவங்களுக்கு நெறைய டீட்டெயிலிங் போடுற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் ஹேண்டோட லென்த்துமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது. அண்ட் பிரைடுமே ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க அம்மா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நல்லபடியா முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.